நம்ம ஜெயத்தை காணணும்னா ஆயத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வேடிக்கையான கதை. ஒரு ஆற்றுல 3 மீன்கள் வாழ்ந்து வந்தாங்களாம். ஒரு மீன் பேரு ஆயத்தம், இன்னொரு மீன் பேரு ஞானம், 3வது மீன் பேரு அப்புறம் பார்க்கலாம். ஒரு மீனவன் என்ன பண்ணாரா, நான் மீன் பிடிக்க வலைய நாளைக்கு போட போறேன் அப்படின்னு அவர் பேசுறத இந்த மீன்கள் கேட்டுச்சான். அந்த ஆயத்தோன்ற மீன் என்ன பண்ணுச்சு தெரியுங்களா? அந்த ஆயத்தோன்ற மீன் உடனே அது ஆயத்தம் ஆயிடுச்சு. ஒருவேளை இவர் வலைய போட்டா நம்ம எப்படி தப்பிச்சு போகணும் அப்படின்னு அது ஐடியா ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணிருச்சு. 2வது மீன் பேரு ஞானம். அப்ப அந்த மீன் என்ன பண்ணுச்சா, நான் ஞானமா நடந்துக்கணும் அப்படின்னு அது முடிவு பண்ணிச்சான். 3வது மீன் அப்புறம் பார்க்கலாம். அந்த மீன் என்ன பண்ணிச்சான், அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு விட்டுருச்சான். அந்த அப்புறம் பார்க்கலாம்னு விடுறோம் பாருங்க, அந்த அப்புறம்ன்ற டைம் வரதே இல்லை. அடுத்த நாள் வந்தது. அந்த மீனவன் வலைய போட்டான். மீனை பிடிக்க ட்ரை பண்ணும்போது அந்த ஆயத்தமா இருந்த மீனை ரொம்ப சூப்பரா எஸ்கேப் ஆகி போயிடுச்சு. மீனவரோட வலையில ஞானமும் அப்புறம் பார்க்கலான்ற மீன் மாட்டிடுச்சு. இந்த ஞானம்ன்ற மீன் என்ன பண்ணுச்சு தெரியுங்களா, செத்தது மாதிரி நடிச்சுச்சு. அந்த மீனவன் இந்த மீன் செத்துருச்சு போலன்னு எடுத்து மறுபடியும் ஆற்றிலே போட்டுட்டார். 3வதாக மாட்டின மீன் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு ஆயத்தமே இல்லாம, ஜபமே இல்லாம, ஆயத்தமே இல்லாம எப்ப பார்த்தாலும் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு வாழ்க்கையில ஜெயம் வரலன்னு புலம்பிட்டு இருக்க ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. அது என்ன ஆச்சுன்னா, அது வலையில சிக்குண்டு அந்த மீனவர் சந்தைக்கு எடுத்துட்டு போய் யாரோ வீட்டுல அது மீன் குழம்பா போயிடுச்சு. நம்ம வாழ்க்கையில ஆயத்தம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தம் பண்ணப்படும், ஆனா ஜெயமும் கர்த்தரால் தான் வரும்.